ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீட்டில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த எஸ்எஸ்டியை ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட் மந்த் ஒர்க் ஆகிட்டு வந்து இப்போ இது ஒர்க் ஆகுதுன்னா இதை நம்மளால் சரி பண்ண முடியுமான்னு பார்க்க போகிறோம். அடுத்துனா ஓரளவு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா அகில்ங்கிற ஏதோ ஒரு பிராண்டு. இந்த பிராண்ட் மாதிரி பார்த்தது இல்லை. இது 120 GB SSD. இதுக்கு முன்னாடியே ஒரு டெட்டுன்னு தான் எடுத்துகிட்டு வந்தேன். சேம் டைம் பார்த்தீங்கன்னா டெட்டாக இருந்த பிறகும் இது ஒர்க்கிங்கில் தான் இருந்துச்சு. டெட்டுன்னா டோட்டலாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறது கிடையாது. டெட்டுனா ஒர்க் ஆகும், எப்போ வச்சும் தான் ஒர்க் ஆகும். நம்ம அது நம்பி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, அவர் ஏதாச்சும் ஃபைல் காப்பி பண்ணி வைக்கலைன்னா அது மட்டும் கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் ஒர்க் ஆகாமல் போகும். ஸோ அந்த மாதிரி தான் இது இப்போ ஒர்க் ஆகாமல் போயிருக்கு. இது ஒர்க் ஆக மாட்டேங்குது. கனெக்ட் பண்ண போகிறோம். அதை அவங்க கனெக்ட் பண்ணி இதை ரெடி பண்ண முடியுமாங்கிறத பார்க்க போகிறோம். டெம்பரரியாக, அதாவது இதை ஓப்பன் பண்ணாமல் ரெடி பண்ண ஏதாச்சும் சான்சஸ் உண்டாங்கிறத நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸை நான் இதில் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓகே, சக்ஸஸ் ஆகலைன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் வேறு யாருக்காச்சும் ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வாங்க இந்த எஸ்எஸ்டியை சரி பண்ண முடியுமாங்கிறத பார்ப்பேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த எஸ்எஸ்டியை நம்மளோட ஹார்டஸ்ட் கனெக்டரில் போட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதில் எஸ்எஸ்டி ஒர்க் ஆகும். ஸோ இதுக்கு பவர் தேவைன்னு கேட்டிங்கன்னா பவர் தேவையில்லை. எஸ்எஸ்டிக்கு நம்மளோட லேப்டாப் ஹார்டிஸ்க்குமே கனெக்ட் பண்ணுறதுக்கு பவர் தேவையில்லை. சிஸ்டம் ஹார்டிஸ்க்கு மட்டும் தான் பவர் தேவை. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம் இது ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறது. ஸோ இதை கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இதை வச்சுட்டு டேரெக்டாக லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ கனெக்ட் பண்ணி அந்த டைம் வச்சிங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வரல. டிஸ்பீஸை ஓப்பன் பண்ணுறேன். பட் ஒன்றே நான் மிஸ் பண்ணிட்டேன். இதை ஆன் பண்ண மறந்துட்டேன். இதிலே தனியாக ஒரு பவர் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. அதை ஆன் பண்ணாலும் அது ஒர்க் ஆகும். ஸோ லைட்டு பார்த்துது. ஸோ இது பிளிங்க் ஆச்சுன்னா இது சக்ஸஸ் ஆச்சு, ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். பிளிங்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஸோ அது பிளிங்கே ஆக மாட்டேங்குது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளமே. நம்மளோட டிஸ்பிசிலே ஷோ ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேயே ஷோ ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஷோ ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிவைஸ் மேனேஜரில் எங்கே போய் செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் ட்ரைவ்ஸ்ன்றது அதை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இங்கேயும் ஷோ ஆகலை. என்னோடய எஸ்எஸ்டி மட்டும் தான் ஷோ ஆகுது. இந்த எஸ்எஸ்டி டிடெக்ட் ஆகவில்லை. ஸோ இதை நம்ம இப்போ டிடெக்ட் பண்ண வைக்க முடியுமாங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணுவோம். அதாவது நான் என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ணுறேங்கிறத பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகாத எஸ்எஸ்டிஸ் ஒர்க் ஆகலாம். ஸோ இந்த மெத்தட் நான் சொல்லித்தரேன். அதாவது எனக்கு தெரிஞ்ச மெத்தட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் நிறைய மெத்தட்ஸ் தெரியும்னா நீங்கள் அதை எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கற்றுக்கிறேன். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை என்னென்ன மெத்தட் பண்ணலாங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நம்மளோட ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்திங்கன்னா இதை நம்ம கலட்டிட்டோம். ஆன் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது நான் எல்லோரையும் ட்ரை பண்ண சொல்ல மாட்டேன், ஏன்னா இது சேஃப் கிடையாது. ஒரு சில டைம் இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி வச்சுவாங்க. உங்களுக்கு டிடெக்ட் ஆச்சுன்னா இங்கே பிளிங்க் ஆகும். ஸோ டிடெக்ட் ஆகலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஒர்க்கிங்கில் இருக்க டைம், அதாவது இந்த மாதிரி கனெக்ஷனில் இருக்க டைமே கலத்திட்டு திரும்பி கனெக்ட் பண்ணிவாங்க. இந்த மாதிரி வச்சும் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னா கொஞ்சம் டைம் விட்டு கொடுங்க. அதாவது இது கொஞ்சம் பவர் உள்ளே போச்சுன்னா ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகும். இது எஸ்எஸ்டிக்கு மட்டும் இல்லைங்க, ஹார்ட் டிஸ்க்கும் சேம் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஹார்ட் டிஸ்கில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடியது டிஸ்க்கு, அதுக்கப்புறம் ரேடர் பிளாட்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற டைம் நீங்கள் இந்த மாதிரி கலட்டி கனெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதோட ரீடரு அந்த டிஸ்கில் ஸ்க்ராச்சஸ் ஆகவோ இல்லைன்னா போய் ஜாம் ஆகி நிற்கும். அதை அப்படியே பிடிச்சி வச்சுட்ருப்பேன். டிஸ்க் ரொட்டேட் பண்ண விடாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு டிடெக்ட் ஆகாது, ஒர்க் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஆகிரும். அதனால் எஸ்எஸ்டி மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஹார்ட் டிஸ்க் ஒரு சிலர் மட்டும் அந்த மாதிரி ட்ரை பண்ண சுச்சுவேஷன் வரும். நீங்கள் டேட்டா ரெக்கவரி பண்ண டைம் அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரலாம். அதுக்கு மட்டும் தான் அந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். அதுவும் பெரிய அளவுக்கு இல்லை. இந்த மாதிரி டிடெக்ட் ஆச்சுனாலே போதும். இப்போ டிடெக்ட் ஆக மாட்டேன்னு தான் சொல்லுது. ஹார்ட் டிஸ்க்கில் இந்த நேரத்துக்கு டிடெக்ட் ஆகிருக்கும். டிடெக்ட் ஆகாததுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து தான் நம்ம ட்ரை பண்ணணும். இது நான் கொஞ்சம் நாளாகவே ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தாலும் டிடெக்ட் ஆக மாட்டேன்னு தான் சொல்லுது. ஸோ அதனால் இந்த மெத்தடு நம்ம கலட்டிட்டு கனெக்ட் பண்ணிட்டும் ஒர்க் ஆகலை. ஆன் பண்ணி வச்சுட்டு கனெக்ட் பண்ணிவிட்டும் ஒர்க் ஆகலை. ஸோ அந்த மாதிரி இருக்க டைம் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய என்ன பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதா.
இதில் இருக்கக்கூடிய கோல்டன் பின்ஸ், அதாவது இந்த காண்டாக்ட் பின்ஸ் இருக்கும். இந்த பின்ஸ் எல்லாமே வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ இது க்ளீன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக யூஸ் பண்ணக்கூடிய எரேசர். ஸோ எரேசர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஐபி சொல்யூஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எரேசரே போதும். எரேசர் யூஸ் பண்ணி இதில் டஸ்ட் எல்லாமே கிளியர் பண்ணாலே ஓரளவுக்கு வந்து டிடெக்ட் ஆகும். அப்படி டிடெக்ட் ஆகலை, உள்ள டஸ்ட் ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி, ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஐபி சொல்யூஷன் யூஸ் பண்ணுங்கள். பட் ஐபி சொல்யூஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உடனே எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கனெக்டர் ஆர் சிஸ்டம் ஆர் லேப்டாப்ஸில் வந்து கனெக்ட் பண்ணாதீங்க. அப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்டியும் போக உங்கள் லேப்டாப் பிசி எதுவும் இருந்தாலுமே போயிடும். அதனால் ஐபிலையும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை வந்து எரேசர் மூலமாக அழித்து பார்ப்போம், ஒர்க் ஆகான்னு பார்ப்போம். சப்போஸ் ஒர்க் ஆகலைன்னா ஐபி சொல்யூஷனும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்கள் இதை வந்து டேபிள் அச்சீவ் பண்ணலாம். நான் இப்போதைக்கு இதில் பண்ணுறேன். ஸோ எரேசரில் இந்த எட்ஜ் இருக்கும். ஸோ எட்ஜஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, அதான் வந்து ஈஸியாக இருக்கும் அழிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தொடச்சி விட்டுக்கோங்க. ஆர் உங்கள்கிட்ட ப்ளோவர் இருந்ததுன்னா ப்ளோவர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைடுக்கு வந்து சைடு வந்து சேஞ்ச் பண்ணிங்க. இந்த பிளேஸை வந்துச்சு நீங்கள் என்ன ஆல்ரெடி நிறைய வாட்டி யூஸ் பண்ணாதனால இந்த மாதிரி ரப்பர் தீர்ந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புதுசு யூஸ் பண்ணாலும் ஓகே தான், ஆல்ரெடி யூஸ் பண்ணால் இருந்தாலும் ஓகே தான். ஸோ நல்லா அழிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி அழிச்சுக்கோங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்ட் பென்சில் இருக்கக்கூடிய டஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுற மூலம் மட்டும் உங்களுக்கு வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து எவ்வளோ வாட்டி பண்ணணும் இல்லை, 1 or 2 times பண்ணாலே போதும். பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ப்ளோவர் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்து வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இது அந்த ப்ளோவர், இது நம்ம கேமராவுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ளோவர், லென்ஸ் ப்ளோவர்னு சொல்லுவாங்க, லென்ஸ் க்ளீன்னு சொல்லுவாங்க. ஸோ இது யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணாலே போதும். ஓரளவுக்கு கொஞ்சம் டஸ்ட் வந்து போகும். ஸோ போகிற வச்சு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி கனெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். கனெக்ட் பண்ணிட்டோம். நோ யூஸ், டிடெக்ட் ஆகவில்லை. இதுதான் அந்த மெத்தட். இனி நம்ம வந்து ஐபி யூஸ் பண்ணி பார்ப்போம். ஐபி சொல்யூஷன் யூஸ் பண்ணி அதில் ஒர்க் ஆகுதாங்கிறத பார்ப்போம். அது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டஸ்டர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணோம். அதில் ஒர்க் ஆகலைன்னு இதை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தான் ட்ரை பண்ணி பார்க்கணும். பட் இதை வந்து ஓப்பன் பண்ணுறது நான் இதை ட்ரை பண்ணதில்லை. அது வந்து செப்பரேட் வீடியோவாக போடுறேன், இதில் வந்து போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணாலும் ரெடி ஆகாது. ஏன்னா இது ஆல்ரெடி டோட்டலாக வந்து டெட்டு தான். டெட் வந்து டிடெக்ட் பண்ண, அட்லீஸ்ட் டிடெக்ட் ஆச்சும் பண்ண வைக்க பார்க்கலாம். அதுக்கு இந்த மெத்தேடு, ஓப்பன் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது தான் இந்த மெத்தேடு. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு தான் ரெடியாகும்னு சொல்ல முடியும். ஹார்ட் டிஸ்க் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு 20% தான் ரெடியாகும்னு சொல்லலாம். ஹார்ட் டிஸ்க் கூட ரெடி பண்ணிக்கலாம், ஒரு 50 to 60, 70% ரெடி பண்ணிடலாம். மற்றபடி இதில் வந்து ரிஸ்க்கு தான். இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாஷ் மெமரி மாதிரி தான், சிம்பிளாக சொல்ல போனால் பென்ட்ரைவ் மாதிரி. பென்ட்ரைவருக்கு அப்கிரேட் வெர்ஷன் தான் எஸ்எஸ்டின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் வந்து ஐபி யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ இது வரைக்கும் டிடெக்டே ஆகலை. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக ஆகலை. இந்த போர்டு ஹீட் ஆகுது, இந்த போர்டு ஹீட் ஆகுது, இங்கே வந்து ஹீட்டே ஆகலை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஐபி யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஐபி சொல்யூஷன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம். ஸோ இதுதான் ஐபி சொல்யூஷன். ஸோ ஐபி சொல்யூஷன் நீங்கள் யூஸ் பண்ண டைம் வந்து டேரெக்டாக இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணாதீங்க. ஒரு கிளாத் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கான கிளாத் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு ஃபுல் கிளாத் எடுத்துக்கோங்க. இது ஆல்ரெடி டஸ்ட்டு தான் இருந்தாலும் வந்து ஒரு சைடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரே பண்ணிட்டு இதில் வந்து ஸ்க்ராட்ச் பண்ணாலே போதும், டஸ்ட் வந்து போயிடும். அல்லது உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்ததுன்னா, நீங்கள் டூத் ப்ரஷ் இருந்ததுன்னா அதே வந்து போதுமானதான். ஸோ எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரஃப் பண்ணிவிடுங்க. 2 இடத்துல வந்து இதே மாதிரி ரஃப் பண்ணிவிடுங்க. ரஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள், சப்போஸ் ஏதாச்சும் டஸ்டர்ஸ் இருக்காங்கிறது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் வேறு ஏதாச்சும் டஸ்ட் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். அப்படி இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு வாட்டி கூட க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ டஸ்டர்ஸ் இருக்கிற மாதிரி இல்லை, இந்த ஒரு பிளேஸில் ஏதோ இருக்கிற மாதிரி இருக்குது.
நிறைய பேர் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் இந்த பின் உடஞ்சினாலும் இது டோட்டல் ஸ்க்ராச்சஸ் ஆனாலும் டிடெக்ட் ஆகாது. இது எந்த அளவுக்கு ஸ்க்ராச்சஸ் இல்லாமல் இருக்குது, சேம் டைம் டஸ்ட் எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் ஆகும். ஸ்க்ராச்சஸ் எதுனா டிடெக்டே ஆக வாய்ப்பு இல்லை. சேம் டைம் டஸ்ட்டு இருந்ததுனால டிடெக்ட் ஆகாது, ஷார்ட்டும் ஆகும். ஸோ அதே வந்து கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இது காஞ்சதுக்கப்புறமா வந்து யூஸ் பண்ணி வந்து கனெக்டரில் போட்டு இப்போ நம்ம இதை வந்து கனெக்டரில் போட்டு பார்ப்போம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம அந்த எஸ்எஸ்டி வந்து ரெடி பண்ணிட்டோம், அதாவது க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது நம்ம இதை வந்து கனெக்டரில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம், ஒர்க் ஆகாங்கிறத பார்ப்போம். ஸோ இது நான் இது ட்ரை பண்ணல, ஃபஸ்ட் டைம் தான் எஸ்எஸ்டியில் ஐபிஐ போட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ கனெக்டாக ஒர்க்கான சக்ஸஸ், இல்லைன்னா ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிட்டு. ஓகே, கனெக்ட் பண்ணிட்டோம், ஆன் பண்ணுவோம். ஸோ சார் இது டிடெக்ட் ஆகும்னு நினச்சேன், பட் டிடெக்ட் ஆகவில்லை, அப்படியே தான் இருக்குது. ஐ திங்க் இதில் போர்டில் ஏதோ இஷ்யூஸ் இருக்கலாம், சம்டைம்ஸ் லேட்டர் டிடெக்ட் ஆகலாம். ஓகே, நம்ம டேரெக்டாக டிவைஸ் மேனேஜரில் போய் பார்ப்போம். டிவைஸ் மேனேஜர் இல்லை, வரவில்லை. ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வருது, இங்கே பார்த்தீங்கன்னா வரவில்லை. ஸோ இது வந்து டிடெக்ட் ஆகவில்லை, இது டிடெக்டும் ஆகாது. இதுக்கு மேலேன்னா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி தான் செக் பண்ணணும், பட் நான் அதை ட்ரை பண்ணலை. அது இன்னொரு செப்பரேட் வீடியோவை நான் வந்து போடுறேன், அதை பார்க்குற டைம் உங்களுக்கு கொஞ்சம் உள்ளாடி என்னென்ன இருக்குங்கிறத பார்க்குற டைம் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நம்ம வந்து இந்த எஸ்எஸ்டிக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பார்ப்போம். பட் நான் வந்து ஐடியா போட்டது என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒர்க்கிங்கில் இருந்த டைமு இதில் வந்து டேட்டா ரிகவரி எப்படி பண்ணலாங்கிறத வீடியோ போடலாம். சேம் டைம் வந்து அது முடிச்சதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி எஸ்எஸ்டிக்குள்ள என்னென்ன இருக்கும், அது எப்படி ஒர்க் ஆகுங்கிற இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸ் போடலாம் தான் ஐடியா போட்டேன். பட் இது என்னை ஏமாற்றி வச்சு அந்த எஸ்எஸ்டி ஒர்க் ஆகல. இதில் வந்து டேட்டா ரிகவரி பண்ண முடியுமாங்கிறத அப்புறம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குங்கிறத பார்த்ததுக்கப்புறம் எப்படி டேட்டா ரிகவரி பண்ணலாங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். சப்போஸ் இது டிடெக்ட் ஆச்சுன்னா ரிகவரி பண்ண முடியுமாங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணேன். ஏன்னா அவருக்கு டேட்டா ரிகவரி ட்ரை பண்ணேன், அப்படி இருக்கிறதே ஒஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால தான் கண்டிப்பாக டேட்டா ரிகவரின்னு ட்ரை பண்ணாமல் ஒரு இதில் இருந்தேன். பட் இது ஏமாற்ற எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த மெத்தட், இவ்வளோ மெத்தட் தான் நான் ட்ரை பண்ண முடியும். இன்னும் ஒரு மெத்தட் கூட இருக்குது, அது என்னால் இப்போதே ட்ரை பண்ண முடியாது. நான் என்ன சொல்லித்தரேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எஸ்எஸ்டியை வந்து ஆக்டிவாங்க, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டம் உங்களுக்கு தேவை. ஸோ சிஸ்டத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பவர் போர்ட்டு, அதாவது பவர் கேபிள் கனெக்ட் பண்ணக்கூடியது, இதுக்கு பவர் கொடுக்கக்கூடியது. இது வந்து சாட்டா, இது வந்து அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான கேபிள் இதில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பவர் கேபிளை கனெக்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க. சேம் டைம் வந்து ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு பயோஸில் வந்து செக் பண்ணி பாருங்கள் டிரெக்ட் ஆகுதா இல்லைங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த சாட்டா கேபிள், இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்கான கேபிளை கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதேமாதிரி ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டு பாருங்கள். அது வந்து பயோஸில் டிரெக்ட் ஆகாது. சப்போஸ் பயோஸில் டிரெக்ட் ஆச்சுன்னா அது வந்து ஒர்க் ஆகும். சேம் டைம் இன்னொரு மெத்தடு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயமே கண்டுபிடிக்கலாம் ஒர்க் ஆகுது என்னங்கிறது. ஐ திங்க் இந்த ஹோல் வழியாக வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஒர்க் ஆச்சுன்னா ஒரு ரெட் கலரில் உள்ள வந்து லைட்டு பார்த்தோம். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரிமோட்டில் ஒரு லைட்டு பார்த்தோம், கேமராவில் நம்ம காட்டிட்டோம்னா ஒரு லைட்டு பார்த்தோம், அதே மாதிரி தான் உடனே ஒரு லைட்டு ரெட் கலரில் பற்றிட்டே இருக்கும். ஸோ இந்த ஓன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ அதை எங்களை மட்டும் ஒர்க் ஆகலைங்க செக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க, மற்ற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டேட்டா ரிகவரி பண்ண வச்சிங்கன்னா எஸ்எஸ்டியை தவிர்த்து வேறு எதுலையாச்சும் டிஸ்பெண்டர் எஸ்டி கார்டு இதில் டேட்டா ரிகவரி பண்ண வச்சிங்கன்னா நீங்கள் என்ன வந்து கான்டெக்ட் பண்ணிவிங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் அல்ல டெலிகிராமில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிவிங்க. என்னோடய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பின் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வந்து கொரியரும் பண்ணிக்கலாம். உங்களுக்கான திங்ஸை நான் உங்களுக்கு வந்து ரிகவரி பண்ண வேணாம். ஒரு சில ஹார்டுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து என்னலாம் ரெடி பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்கள் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள், அதை ரெடி பண்ண முடியுமாங்கிறத நானே சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.